கேட்டுக்கொள்கிறார். நம்முடைய காங்கிரசுடைய பேரியக்கத்தினுடைய நாடாளுமன்றத்தில் சிறந்த ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன பேசுறார்? 33 லட்சம் கோடி ரூபாயை ஒரு நீரால் மோடி மோசடி செய்துவிட்டு அரசாங்க பணத்தை வைத்து ஏமாத்தி விட்டார். அது ராகுல் காந்தி மேடையிலே பல இடங்களில் பேசினார். இந்த மோடியா இருக்கிறவங்க போல திருடனா இருப்பா போறோம்னு சொன்னார். என்ன தவறு? 33 லட்சம் வாங்கினானா இல்லையா? நம்ம வங்கியில, நம்முடைய தேசிய வங்கியில. அதனால நாடாளுமன்ற உறுப்பினரே புடுங்கினானுவாங்க. நாடாளுமன்றத்தில் தப்பி தவறி உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி அவர் தான் சரி நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படியெல்லாம் நீ குறுக்கோழியை போய் எடுக்கக்கூடாதப்பா, அவர் நாடாளுமன்றத்தில் பேச விடு, அவர் சொல்லுற கணக்கில் சரியா இருந்தா நீ கணக்கு பாரு. 543 நாடாளுமன்ற உறுப்பினர் 200க்கு மேற்பட்டவர்கள் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் இருக்கிறீங்க. ராகுல் காந்தி மட்டும் குற்றவாளின்னு எப்படி நீ சொல்ல முடியும் என்று நீதிபதிகள் அவர்களுக்கு விடுதலை செய்து நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் போனார். அப்படி ஜனநாயகப்படி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த நாட்டுக்கு தேவையா என்பதுதான் இந்த தேர்தல். யார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்பது வேறு. அந்த வகையில் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான் அநேகமா தமிழ்நாட்டினுடைய மாப்பிள்ளையாக பயணம் வந்து கொண்டு இருக்கிறது, பர்மித்து கொண்டு வந்திருக்கிறது. அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 505 திட்டங்களை இவர்கள் கொண்டு வந்தார்கள். பெரும்பான்மையாக நிறைவேற்றினார்கள். இன்னும் சிலதை நான் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே அவர் வலியுறுத்தி கூறி வந்திருக்கிறார். அந்த வகையில் தான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. ஆகிய மாணவருடைய நலனுக்கு அநேகமாக 10 லட்சம் பேருக்கு ஒரே மாதத்திலே 10,000 ரூபாய் மதிப்பு உள்ள 10,000 பேருடைய 10 லட்சம் பேருக்கான மாணவர்களுக்கான லேப்டாப் அவர்களை தரமானதை கொடுத்தார். அதை தவறுங்கிறாரு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி. இவர் என்னமோ கொடுத்தது எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரியும் செய்வது மாதிரியும் அப்படி சொல்றாரு. அதனாலதான் சொல்றோம், இந்த நாடு அமைதியான நம்முடைய தொகுதி அமைதியான வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? மகாத்மா காந்தி வழியில வந்தவர்கள் அவர்கள், பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வந்தவர்கள் இந்த நாடை ஜனநாயக பூர்வமாக இயங்க வேண்டும் என்று சொன்னார்கள். நம்முடைய தொகுதி அமைதியாக அமைய வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வு பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க எல்லாம் கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும், சட்டமன்றத்தில் அனுப்பி செய்ய வேண்டும். அவர் இது பதவிக்காக இல்லை, அவர் போட்டியிடுவது பணி செய்வதற்காக. பாருங்க, அவர் பெரிய சுதந்திரம், அவங்க தாத்தா சுதந்திர போராட்ட தியாகியம். இப்ப யாரெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகி இருக்கான் பாருங்க இந்த நாட்டில். காகிதம் இல்லத்து பேரன், அடே அப்பா, காகிதம் இல்லத்து பேரன் இந்த தொகுதியில போட்டி போடுறது என்ன மாதிரியா தியாகம்? அந்த தியாகியோட குடும்பத்தில் ஒரு சட்டமன்றம் அனுப்புவதில் நம்ம அத்தனை பேர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு நல்ல இந்த தேர்தலில் நீங்க எல்லாரும் கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் கேட்டு நன்றி, வணக்கம். அவர்களுக்கும் அவர்களுக்கும் மயிலாடுதுறை ஒன்றிய செயலர் தோழர் மனோன்ராஜ் அவர்களுக்கும் PS ஜெகதீசன் அவர்களுக்கும் ஏனைய அனைத்து தோழர்களுக்கும் நகரத்தின் சார்பிலே
நன்றிகள் வணக்கத்தை குறித்தாக்கி மேலும் இங்கே நமக்காக ஒளிபெருக்கி அமைத்து தந்த தோழர்களுக்கும் காவல்துறை தோழர்களுக்கும் ஏனைய அனைவர்களுக்கும் நன்றியை கூறி